ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசியப்பதி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, கேதார கௌரி விரதத்தோட சில குறிப்புகள் அப்படி எடுத்துங்க. இந்த கேதார கௌரி விரதம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் அப்படின்ட்டு இருக்கும். கலசம் வைக்கிறது, இல்லைன்னா எண்ணிக்கையில் வைக்கிறது, அந்த அதிரசம், மஞ்சள் சரடுகள், இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் அது டிஃபர் ஆகும். அவங்களோட வழிமுறை என்னவோ அதன்படி கூட அதை பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மோஸ்ட்லி வாத்தியார் குறிப்பிடக்கூடிய விஷயம் பார்த்தாச்சுன்னா, எண்ணிக்கையில் தான் கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி 21 அந்த எண்ணிக்கை தான் ஒரு குறிப்பிட்டு சொல்லுவார். 21 அதிரசம் அண்டு மஞ்சள், வெத்தலை பாக்கு, பழங்கள், அந்த மாதிரி எல்லாமே 21 அப்படின்ற மாதிரி இருக்கா. அது ஒரு குரு எண்ணாக இருந்தாலும் அந்த எண்ணுக்கே ஒரு இந்த கேதார கௌரி விரதத்துக்கும் இந்த எண்ணுக்கும் ஒரு நிறைய தொடர்பு ஒன்று உண்டு. அதாவது எப்படி இது பார்த்தாங்க, ஒன்றுன்றது சூரிய பகவானை குறிக்கும் அந்த எண், 2ன்றது சந்திர பகவானை குறிக்கும். இந்த 2 பேருமே இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த கௌரி விரதத்தை மேற்கொள்கிறது. அதுவும் குறிப்பாக ஐப்பசி அமாவாசை அன்று தான் இந்த கேதார கௌரி விரதத்தை மேற்கொள்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அதாவது சூரிய சந்திரர்கள் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இந்த 2ம் 1ம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த எல்லாமே 21 அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2மே ஒன்றாகக்கூடிய ஒரு விஷயத்தையும் இது குறிக்கும். இந்த 2ஆக இருந்த ஒரு பொருள், 2ஆக இருந்த ஒரு உயிர் கூட எடுத்துக்கலாம், ஒரு சக்தி, அது ஒரே சக்தியாக மாறக்கூடிய ஒரு நிலை தான். அதாவது இதை வாத்தியார் எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த கேதார கௌரி விரதத்தோட ஒரு மகத்துவம், மகிமையே என்ன பார்த்தாச்சுன்னா, அம்பாள் கடுமையான விரதம் தவம் மேற்கொண்டு சுவாமியோட 2.5 கலந்த ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த கேதார கௌரி விரதம். ஸோ அந்த நாளை தான் எல்லாருமே அன்றையிலிருந்து தொன்று தொட்டு அது பாரம்பரியமாக எல்லாருமே அதை நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க. ஒரு சிலர் காரணங்காட்டி பண்ணாமல் இருக்கலாம். பட் ஆனால் எந்த நிலையிலும் அம்பாளை வழிபாடு பண்ணுவதற்கு இவங்க பண்ணலாம், இவங்க பண்ணக்கூடாதுன்ட்டு எந்த நியதியுமே இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு விரும்பக்கூடிய அனைவருமே இந்த கேதார கௌரி விரதத்தை மேற்கொள்ளலாம். இதனால் ஏதேனும் தோஷம் வந்துருமா, அம்பாளோட சாபம் கோபம் ஏதாவது வந்துருமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவளை நீங்கள் மனப்பூர்வமாக ஆராதனை பண்ணுறத அவள் நிச்சயமாக ஏற்றுக்க தான் செய்வாளே கண்டி. அதை இதில் இவ்வளோ குற்றம் இருக்கு, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடியவில்லை இல்லை. ஏன்னா அவள் கருணையே வடிவான தாய் தானே கௌரி. ஸோ அதனால் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணால் தான் இதோட பலன்களும் மகாத்மியம் நிச்சயமாக அவங்கவுங்க அனுபவிக்க முடியுன்றதுக்காக தான் வாத்தியார் எல்லாருமே பண்ணணும். கண்டிப்பாக செலவு வயசு இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஆகக்கூடிய ஒரு 500,000 ரூபா செலவுக்கு. பட் ஆனால் அதோட பலன்கள் பார்த்தாச்சுன்னா அந்த ஓராண்டு முழுவதுமே நமக்கு பலவிதமான வீண் நஷ்ட செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் நம்மளை அம்பாள் பாதுகாப்பாக பார்த்துக்குவா அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றதுனால தான் இந்த கேதார கௌரி விரதத்தை எல்லாருமே மேற்கொள்ளணும். இதோட முழுமையான விளக்கங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த அகஸ்திய விஜயம் சார்பாக சின்ன புத்தகம் விரத மகிமா 8ன்ட்டு இருக்கும். அதாவது புக்கெல்லாம் ஒரு 20 ரூபா 30 ரூபா தான். அது ரொம்ப விலை கம்மியான புத்தகம் தான். பட் அதில் ரொம்ப இந்த மாதிரி விரதங்களோட மகத்துவங்கள்லாம் இருக்குது. விருப்பப்படுறவங்க அதை வாங்கி கூட பார்க்கலாம். பட் இப்போதைக்கு எல்லாருமே பொதுவாக கேதார கௌரி விரதத்தை பண்ணுறவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று உண்டு. எந்த நேரத்தில் கலசம் ஸ்தாபனம் பண்ணலாம், இல்லை எந்த நேரத்தில் கௌரியை ஆராதனை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு மட்டும் ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்துரும் குருவர்களால். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வாட்டி 21 இந்த அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை இந்த கேதார கௌரி விரதம் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அமாவாசை திதியானது உங்களுக்கு மாலை ஒரு 5:45 6 மணி வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் இந்த சந்திர பகவான் துளாராசிக்கு எப்போ வருவார் பார்த்துட்டிங்கன்னா 9:30 மணி, காலையில் 9:30 மணிக்கு தான் அவர் உள்ளே வருவார் துலாத்துக்குள்ளே. ஸோ அப்போ தான் பரிபூர்ணமாக அந்த சூரிய சந்திரர்களோட ஐக்கியம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். அந்த சூரிய சந்திரர்கள் ஐக்கியம்தான் இந்த கௌரி விரதத்துக்கே மிகப்பெரிய மேன்மை. ஏன்னா சூரியன் என்றது சிவபெருமான்,
சந்திர பகவான் என்பவங்க வந்து பார்வதி தேவியை குறிக்கவங்க. இவங்க 2 பேரும் ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த அமாவாசை. அதுலேயும் அந்த ஐப்பசி அமாவாசை இப்படி இந்த கௌரியை நினைஞ்சு நாம் அந்த மாதிரி விரதம் மேற்கொள்ளும் காலத்தில் நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு தேவையான அதாவது வந்து நியாயமாக தார்மீகமான தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்வா அம்பா அப்படின்ற ஒரு விதியும் ஒன்று கண்டிப்பாக உண்டு. அது நம்ம அடியார்கள் நிறைய பேர் அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதில் ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கௌரி விரதமே மங்கள கௌரி விரதமாக வந்துடுது. அதுதான் மிக மிக ஒரு அற்புதமான விஷயமா இதை எடுத்துக்கலாம் நாம. ஏன்னா பொதுவாகவே அமாவாசை வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வந்தால் அதுக்கு வாத்தியார் என்ன பேர் சொல்கிறாருன்னா மங்களாயனம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அன்றைக்கி பொதுவாகவே எப்படி பெண்கள் ஆண்கள் எல்லாம் விரதத்தை மேற்கொள்ளணும் கௌரியை நினச்சி, கௌரியை பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை ஒரு அமாவாசை வந்துட்டதுனாலே கௌரியை ஆராதிக்கணுன்ட்டு சொல்கிறார் வாத்தியார். அதுலேயும் கேதார கௌரி விரதமே வந்து செவ்வாய்க்கிழமை அமாவாசையில் வருதுன்னும் போது இது எப்பேற்பட்ட பாக்கியம். ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்கணும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, நாள் முழுவதுமே சிகப்பு நிற வஸ்திரங்களை தான் அணிஞ்சு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. காலையில் வந்து கண்டிப்பாக அந்த அமாவாசைன்னும் பொழுது தர்ப்பணம் முன்னோர்களை வழிபடாமல் நாம் எவ்வித விதமான விரதத்தையும் எப்பேற்பட்ட பூஜையை பண்ணாலும் அதோட பலன்கள் பாதி. அப்போ முன்னோர்களோட வழிபாடு, முன்னோர்களோட ஆசியோட, ஏன்னா அவங்க பண்ணது தானே நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவங்களோட அனுக்கிரக ஆசி எங்கே இருந்தாலும் எந்த லோகத்தில் இருந்தாலும் அவங்களோட அனுக்கிரக ஆசி கிடைச்சா தானே அந்த பூஜையே வந்து பூர்த்தி ஆகும். ஸோ அதன்படி முன்னோர்களுக்கு காலையில் வந்து நிச்சயமாக எல்லாருமே இந்த கேதார கௌரி விரதம் அனுஷ்டிக்கிறவங்க எல்லாருமே வந்து நிச்சயமாக முன்னோர்களுக்கு காலையிலேயே வந்து தர்ப்பணத்தை மறக்காமல் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் எப்பொழுதுமே குறிப்பிடுவார். இந்த மாதிரி ஒரு விசேஷமான காலங்களில் இந்த மாதிரி கர்ம காரியன்ட்டு சொல்லக்கூடிய இந்த தர்ப்பணம்லாம் பண்ணலாமான்ட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நம்ம திருமணம் போன்ற ஒரு வைதிக விஷயங்களுக்கு கூட அவங்க முன்னோர்களுக்கான சில விசேஷமான தர்ப்பணங்களை பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் முன்னோர்களை வழிபடாத, குலதெய்வத்தை நினைக்காத எந்த விரதமும் பரிபூர்ணம் அடையாதுன்ற ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே நம்ம மனசில் வச்சுக்கணும். அதன்படி காலையில் தர்ப்பணம் எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நிறைய வந்து தூபம் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். கூடுதலாக முடிஞ்சதுன்னா நிறைய இந்த சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க. அது சாட்சா அந்த கற்பூரம் சாம்பிராணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அருகாமல் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து மாலை ஈவினிங்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க. இது என்ன விதமான அனுகிரகம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த கூட இருந்துட்டே குழி பறிக்கக்கூடிய துரோக செயல்கள் வந்து இன்றைக்கி அநேக விதமாக வளர்ந்துடுத்து. அதாவது ஆசை என்ற ஒன்று அறிவை மங்கச் செய்து, எவன் கெட்டாலும் பரவாயில்ல, எவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்ந்தால் போதும்ன்ட்டு ஒரு வேதையான அசுர குணத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி அது தன்னால் வந்து வந்துடுது. ஏதேனும் ஒரு காரணத்தால் வந்துடுது வச்சுங்களேன். அந்த மாதிரி நம்மளோடையே இருந்து நமக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்க யாருன்றது வேறு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்களும் பாவம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியவும் செய்யும், இவன் தான் தலைவலியாக இருக்கான், அவன் தான் தலைவலியாக இருக்கான்ட்டோம். இப்படி கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய அந்த ஆட்கள் அனைவருமே வந்து மனம் திருந்துவதற்கும் இல்லைனா நம்மளை விட்டு விலகி போவதற்கும் இந்த மாதிரியான ஒரு மங்களவாரத்தில் வரக்கூடிய ஒரு தர்ப்பணம் வந்து அந்த சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் வச்சு நாம் கோயில்கள் கொடுக்கறதுனால நிச்சயமாக இந்த துரோகம் பண்ணக்கூடியவங்க, நமக்கு கூட இருந்தே வேதனை கொடுக்கக்கூடியவங்க கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்றார். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான 4 வரி தமிழ் துதி மந்திரம் இருக்குது. அது உங்களுக்கு வீடியோவில் ஃபோட்டோஸாக உங்களுக்கு அனுப்புகிறோம், அதையும் பார்த்துங்க. கேதார கௌரி விரதத்துக்கு தனியாக மகாமாயேன்ட்டு ஒரு 4 வரி துதி இருக்குது, அதையும் உங்களுக்கு தனியாக அனுப்புகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் நாள் முழுவதும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருமே சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவாங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் அந்த என்ன அல்டிமேட்டாக நம்ம என்ன விஷயத்துக்கு வந்தோமோ அதை இது வரைக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன், அதை சொல்லிடுறேன். நேரம் காலையில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 11:30 மணியிலேருந்து ஒரு 12:05 12:10 வரைக்கும்
க்குள்ள அந்த ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸில் நீங்கள் வந்து அந்த கலச ஸ்தாபனமாக இருக்கட்டும், கௌரியை வந்து ஆராதிக்கக்கூடிய என்ன பூஜை உங்களோட முறைகள் என்னவோ அதை நீங்கள் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆயிக்குங்க. அது வந்து ஒரு அற்புதமான டைமுங்க அது. அபிஜித்து மட்டுன்ட்டு இல்லை, அபிஜித்தை ஒட்டி சில விசேஷமான இந்த பொதுவாகவே கேதார கௌரி விரதமே வந்து கௌரி நேரம்ன்ட்டு ஒன்று இருக்குது. அதை ஒட்டி நாம் அந்த நல்ல நேரம் அதில் வந்து விஷ நேரம், அமுத நேரம், சுகம் இப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நேரமாக இருக்கும் அந்த டைமில் 11 to 12. ஸோ அதனால தான் அதை நாம் எடுத்துக்கிறோம். ஒன்று ஒரு சிலர் ஏன்னா ஒரே டைமை கொடுத்தா நிறைய பேர் யோசிப்பாங்க, ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லையாப்பா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஆப்ஷனுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 4:30 ஒரு 5:30 சம்திங் 5:30க்குள்ளே அதான் அவ்வளோதான் எடுத்துக்கலாம். ஏன்னா 5:45 மேலேயே அமாவாசை முடிஞ்சிடும். அமாவாசை முடிஞ்ச பிறகு நம்ம கௌரி விரதத்தை மேற்கொள்வது அவ்வளோ சிறப்பாக இருக்காது நிச்சயமாக. அதனால் வந்து அந்த 3-4 ராவு காலமாக இருக்கிறதுனால அந்த எட்ஜ் ஆஃப் டைமில் கூட நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா ராவு காலத்தோட எட்ஜு எப்பொழுதுமே வந்து அது ஒரு அலாதியான நேரம். அது எட்ஜு மீன்ஸ் ராவு காலம் முடியக்கூடிய நேரம். அந்த டைமில் கூட நீங்கள் ஆரம்பித்து ஒரு 5:30 மணிக்குள்ளே ஒரு 5:15 கூட இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுறதும் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். இந்த 2 நேரத்தில் நீங்கள் வந்து இந்த கேதார கௌரி விரதத்தை அம்பாவை வந்து பூஜிக்கிறதுக்கு ரொம்ப உத்தமமான கால நேரமாக இது இருக்குது. இதில் ஒரு பெரிய ஹைலைட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் என்ன பார்த்துட்டாச்சுன்னா, இந்த மங்கள வாரத்துலேயே இந்த கேதார கௌரி விரதம் வந்ததுனால மிகப்பெரிய அனுகிரகம் ஒன்று. அதோட மிகப்பெரிய இன்னொரு கிரகங்களோட வைஸ் நம்ம பார்த்துட்டோன்னா, சந்திர பகவான் 9:30 மணிக்கு காலையில் உள்ளே வர்றார் இல்லையா, சூரிய பகவானோட சேர்றார் இல்லையா, அப்போ அந்த ஒரே வீட்டில் செவ்வாய் பகவானும் இருக்கார். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வாட்டி தான் இந்த முறை வரக்கூடிய இந்த கேதார கௌரி விரதமே எப்படின்னா சந்திரமங்கல யோகத்தோடு இருக்குது. ஒரு அதிக அற்புதமான விஷயங்க அதெல்லாம். அதனால் பண்ணாதவங்க கூட இதை பற்றி தெரிஞ்சுண்டு நிச்சயமாக பண்ணுங்கள். இதோட பலன்கள் வந்து அதிகப்படியானது. அதுவும் குறிப்பாக இந்த விஸ்வாவசு ஆண்டோட கேதார கௌரி விரதம் வந்து சந்திரமங்கல யோகத்தோட மங்களாயனம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை அமாவாசையோடு கூடி வருவது நிச்சயமாக இதெல்லாம் அடுத்து எத்தனை ஆண்டுக்கு அப்புறம் இப்படிலாம் வரும்ன்றது நிச்சயமாக யாராலும் கணிக்கவும் முடியாது. ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு ஆண்டவனோ அம்பாலும் கொடுக்குறான்னா அதை யாருமே தவற விடாதீங்க. ஓம்.